சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்சார் போர்டு வச்சுருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம்? அவங்க கொடுக்க போகிறாங்க, அவங்க வாங்க போகிறாங்க. எல்லா பணம் ஜெயலலிதா காலத்தில் கூட நடந்தது. அவர் போய் கேட்டுக்கிட்டார். இதெல்லாம் எங்களுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து இதுக்கு குரல் கொடுக்குறாங்களே, எப்படி அமைச்சிருப்பாங்க தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க கூட்டணி ஆட்சி அதிகாரம் அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. அவங்க என்ன எதனால குரல் கொடுக்குறாங்க, விஜய்க்கு அவருக்கு எப்படி இருக்கு என்னெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியாத விஷயத்த நான் போய் சொல்லி நல்லா இருக்கேன். அமித்ஷாவோட இபிஎஸ் சந்திச்சிருக்கிறாரு. தொடர்ச்சியா அவங்க கூட்டணி வலுப்படுத்துறான வேலைகளை பாக்குறாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க இப்பதான் வலுப்படுத்துறாங்க. திமுக ஏற்கனவே வலுவா இருக்கு. வேற என்ன திமுக தேர்தல் அறிக்கை திட்டங்கள்லாம் இப்ப தயாரிக்கிற திட்டங்கள் எப்படி இருக்கு? மக்கள் அவங்க சுற்றுப்பயணம் செய்வாங்க. அதுக்குன்னு கனிமொழி எம்பி அவங்க தலைமையில போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் சுற்றுப்பயணம் செஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போன தடவை நாங்க சொன்னோம், இந்த தடவையும் அதே மாதிரி இந்த திருச்சிக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுவோம். நல்லா இருக்கும். தேர்தல் அறிக்கை நல்லா இருக்குமே, நல்லா இருக்கு. திமுகவில் தேர்தல் அறிக்கை என்பது கதாநாயகன் சொல்வாரு. அதை நம்பிதான் தேர்தல் இருக்கு. நல்லா இருக்கு. கடந்த முறை போல வந்து இந்த முறை வந்து தேர்தல் வாக்குறுதி முக்கியமா அந்த அறிக்கையில கதாநாயகன் சொல்றீங்க. அதிக அளவுல வந்து இலவச திட்டங்கள் சார் 540 தேர்தல் அறிக்கையில கிட்டத்தட்ட 80-85% நிறைவேற்றி இருக்கிறார். அதை விட சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைய கொடுத்திருக்கிறார். அவ்வளவு நெருக்கடி, ஒன்றிய அரசுடைய நிதி நெருக்கடியிலும் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அவர் சொன்னதெல்லாம் ஓல்டு பென்ஷன்லாம் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. அதோட 3000 ரூபாய் பணமும் பொங்கல் கொடுத்தாங்க, லேப்டாப்பும் கொடுத்தாங்க. உங்களுடைய கனவு என்ன நீங்கள் சொல்லி எழுதி கொடுங்க, நாங்கள் வருங்காலத்தில் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லி நாளை காலையில் முதலமைச்சர் அதை உருவாக்குறார். எனவே சொல்கிறவங்க குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் தலைவர் அவர்கள் சொன்னது போல் படிப்பை நீங்கள் பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறோம், நானும் வெற்றி பெற்று வருவேன், நீங்களும் வெற்றி பெற்று வாருங்கள் என்று சொன்னதே அதுதான் நடக்கும். மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்ப இபிஎஸ் அவர்கள் போய் கவர்னரை சந்திச்சு திமுக மீது ஊழல் புகார் வச்சிருக்காரு. அவர் ஒரு ஆள் சொன்னார், அந்த ஒரு நிருபர் சொன்னார், அவர் சும்மாவே இருக்காரு அப்படின்னாரு, அதனால போயிருக்காரு. உள்துறை அமைச்சரும் பிரதமரும் தமிழகத்துக்கு அடிக்கடி வருவாங்க. அது வந்து அதுவும் இல்லாம முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க, இந்த தடவை வந்து அதிமுகவுக்கு ஒருவேளை அவர் வாக்களித்து வெற்றி பெற்றால் அது வந்து பிஜேபி தான் ஆட்சியை வந்து செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடக்காத விஷயம். அதை போய் பேசி நடக்கவே நடக்காது. வணக்கம். திமுக தான் ஆட்சிக்கு வரும். வணக்கம்.